தடவை போயிருப்போம். அங்கிருக்கும் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு இல்லம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? புதுச்சேரியில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று படகு இல்லம். பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் சின்னவர்களுக்கு 5 ரூபாயும் கட்டி உள்ளே சென்றால் படகுகள் தயாராக இருக்கின்றன நம்மை ஏற்றிச் செல்ல. படகில் போவதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கிறார்கள். அது மக்களின் விருப்பத்தை பொறுத்தது. அதாவது வெறும் படகு சவாரி மட்டுமென்றால் ஆளுக்கு 150 போதும். அதே நேரம் படகில் சென்று அங்கிருக்கும் பாரடைஸ் பீச்சில் உழவ 200 ரூபாய் வசூலிக்கிறார்கள். பீச்சில் விளையாடலாம், குதிரை சவாரி செய்யலாம், இன்னும் ரம்மியமான கடற்கரையில் அமர்ந்து ரசிக்கவும் செய்யலாம். சுற்றுலாத்துறை சார்பில் 10க்கும் மேற்பட்ட சிறு குடிசைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் அமர்ந்து ஓய்வெடுக்கலாம். தனியார் நிறுவனம் ஒன்று இங்கு படகு வீடு ஒன்றை சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது. வீட்டில் இருப்பதை போன்று இந்த படகில் இருந்தாலும் உணரலாம். இங்கு நீங்கள் எல்லா வகை பார்ட்டியையும் நடத்தலாம். ஏன், கான்ஃபரன்ஸ் அறையாகவும் பயன்படுத்தலாம். இந்த படகு வீட்டில் 24 மணி நேர பயணத்திற்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் 2500 வசூலிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே 155 கிலோமீட்டர் பயணித்து புதுச்சேரி செல்லலாம். சென்னையிலிருந்து புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை வழியே சென்றால் 169 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். தமிழகத்தின் அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் புதுச்சேரிக்கு போக்குவரத்து வசதி இருக்கிறது. படகு இல்லத்தை சுற்றிலும் ஏராளமான தனியார் விடுதிகள் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இருக்கின்றன. ரூபாய் 500 முதல் 25,000 வரை அறைகள் இங்கு கிடைக்கின்றன.